அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ். Thursday மார்னிங் காலையில என் பொண்ணுக்கு லஞ்ச் கட்டுறதுக்காக கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டேன். எப்பவுமே நைட்டே காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருவேன். நேத்து கொஞ்சம் கால் வலி அதிகமா இருந்தது. எந்த வேலையும் நைட்டே செய்யவே முடியல. அதனால காலையில எழுந்திரிச்சு செஞ்சுக்கலாம்னு நைட்டு சீக்கிரமாவே தூங்கிட்டேன். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, மட்டனை சின்ன சின்னதா கட் பண்ணி கெட்டியா தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சா எனக்கும் ஈஸியாவும் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வரும்போது டிஃபன் பாக்ஸ் பார்த்தா காலியாவும் இருக்கும். எல்லா காயும் போட்டு குக்கர்ல 2 விசில் விட்டோம்னா ரெடி ஆயிடும் குழம்பு. அதுவும் இல்லாம காலையில எழுந்திரிச்சு சமையல் செய்யறது பிடிக்கும். மதியம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா, மத்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம். கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு, குழம்பு, பொரியல், டிஃபனுக்கு சட்னி இந்த மாதிரி செஞ்சு பழக்கமாயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கும் இவருடைய தம்பிங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும். அதனால மோஸ்ட்லி காலையில எங்க வீட்டுல சமையல் முடிஞ்சிடும். அதே பழக்கமாயிடுச்சு. இப்ப ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்ச் கட்டுற வேலை இருக்கு. ஹஸ்பண்டாவது பரவாயில்ல, எது செஞ்சாலும் சாப்பிட்டுருவாரு. ஆனா பசங்களுக்கு வகை வகையா டேஸ்டா இருக்கணும். அவங்களுக்காகவே நான் பார்த்து சமைக்க வேண்டியதா இருக்கு. சாப்பாடு, குழம்பு நான் ரெண்டுமே கிளறி கொடுத்துருவேன். வாட்டர் பாட்டில் வச்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். டிஃபனுக்கு தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் நைட் டியூட்டி போயிட்டு வந்ததுனால நான் தான் ஸ்கூலுக்கு போய் விடணும். ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கான டே இப்படிதான் போச்சு.